கர்த்தாவே, என்னை மட்டாய் தண்டியும். கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். கர்த்தாவே, என்னை தண்டியும். ஆனாலும் நான் அவமாய்ப் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். உம்மை அறியாத ஜாதிகளின் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத வம்சங்களின் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவனை விழுங்கி அவனை நிர்மூலமாக்கி அவன் வாசஸ்தலத்தை பாழாக்கினார்களே. எரேமியா தீர்க்கதரிசி இதுவரையிலும் யூதாவின் மனுஷரோடும் எருசலேமின் குடிகளோடும் பேசினார். இப்போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரோடு பேசுகிறார். யூதா மனுஷரோடு இனிமேலும் பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்று தீர்மானித்து கர்த்தரிடத்தில் பேசுகிறார். கர்த்தரே சர்வ ஆளுகை உள்ளவர். அவர் சர்வ சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்து தம்முடைய தெய்வீக பராமரிப்பினால் போஷிக்கிறார். எல்லா ஜீவராசிகளையும் ஆளுகை செய்கிறார். நம்முடைய காலங்கள் நம்முடைய கரத்தில் இல்லாமல் கர்த்தருடைய கரத்தில் உள்ளது. தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமும் அவருடைய விருப்பத்தின் பிரகாரமுமே எல்லா காரியங்களும் நடைபெறுகிறது. கர்த்தருக்கு சித்தமான காரியம் அவருடைய கரத்தினால் வாய்க்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறான். பல சமயங்களில் நம்முடைய விருப்பத்திற்கும் எதிர்பார்ப்புக்கும் மாறாக காரியங்கள் நடைபெறுகிறது. கர்த்தர் தங்களை பாதுகாப்பார் என்று யூதாவின் மனுஷர் எதிர்பார்த்தார்கள். ஆனால் கல்தையர்கள் அவர்களை அழித்து போட்டார்கள். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவே கல்தையர்கள் யூதா தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வருகிறார்கள். கர்த்தர் அனுமதி கொடுத்ததினால்தான் கல்தையரால் யூதர்களை அழிக்க முடிந்தது. யூதா தேசத்தை நாசம் பண்ண முடிந்தது. கர்த்தர் அனுமதிக்கவில்லை என்றால் கல்தையரால் யூதா தேசத்திற்குள் பிரவேசித்திருக்க முடியாது. கர்த்தர் எந்த அளவுக்கு அனுமதிக்கிறாரோ அந்த அளவுக்கு மாத்திரமே கல்தையரால் யூதா தேசத்தை நாசம் பண்ண முடியும். கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லையை நியமித்து வைத்திருக்கிறார். சமுத்திரத்தின் எல்லைகளுக்கு கடற்கரையின் மணலை எல்லையாய் நியமித்திருக்கிறார். அந்த மணலை தாண்டி கடல் அலைகளால் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. கர்த்தருடைய பிரமாணம் மாறாததாய் இருப்பது போல அவருடைய திட்டமும் விருப்பமும் சித்தமும் மாறாததாய் இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி யூதா மனுஷருக்கு நேரிட்டிருக்கிற அழிவை கண்ணோக்கி பார்க்கிறார். எருசலேம் குடிகளுடைய மனதின் விருப்பம் என்னவென்று எரேமியாவுக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய விருப்பம் நிறைவேறவில்லை. எரேமியா இதை பார்த்து, கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்ல என்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்ல என்றும் அறிவேன் என்று சொல்லுகிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் துணிகரமாய் செய்கிறார்கள். இதனால் தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மீது வருகிறது. தேவனுடைய இஸ்ரவேல் மீது கர்த்தருடைய கோபம் வராமல் இருக்க வேண்டும் என்று எரேமியா விரும்புகிறார். கர்த்தாவே, என்னை தண்டியும் என்று எரேமியா கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். எரேமியா கர்த்தரிடத்தில் தனக்காக மாத்திரம் பேசாமல் தன்னுடைய தேசத்தார் எல்லார் சார்பாகவும் பொதுவாக பேசுகிறார். கர்த்தருடைய தண்டனையை ஒருவராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகையினால் அவர் தன்னை மட்டாய் தண்டிக்க வேண்டும் என்று எரேமியா கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும் என்று எரேமியா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மீது அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால்தான் அவர்களை சிட்சிக்கிறார். கர்த்தர் தம்முடைய கோபத்தினால் நம்மை தண்டித்தால் அந்த தண்டனையை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. கர்த்தர் தம்முடைய அன்பினால் நம்மை தண்டிக்கும் போது அதை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய தண்டனையினால் நமக்கு நன்மை உண்டாகும். கர்த்தர் தம்முடைய அன்பினால் நம்மை தண்டிக்கும் போது நாம் அவமாய் போக மாட்டோம். நாம் கர்த்தரிடமாய் திரும்பி வருவோம். கர்த்தரோடு கூட இருப்போம். கர்த்தர் நம்மை தண்டித்தாலும் அவரே நம்முடைய கர்த்தராயும் இரட்சகராயும் இருக்கிறார். கர்த்தர் நம்மை காயப்படுத்தும் போது அவர் நிச்சயமாகவே நம்முடைய காயங்களுக்கு மருந்து போட்டு குணப்படுத்துவார். நம்மை காயப்படுத்துகிறவரும் கர்த்தரே, நம்முடைய காயங்களுக்கு கட்டுப்போடுகிறவரும் கர்த்தரே. கர்த்தர் நம்முடைய பாவங்களின் நிமித்தமாய் நம்மை தண்டிக்கும் போது தம்முடைய கோபத்தினால் நம்மை தண்டிப்பார். எரேமியாவை போல நாமும் கர்த்தரிடத்தில், கர்த்தாவே,
உம்முடைய கோபத்தினால் என்னை தண்டியாதேயும் என்று விண்ணப்பம் பண்ண வேண்டும். உமது அன்பினால் என்னை மட்டாய் தண்டியும் என்று பணிவோடு சொல்ல வேண்டும். கர்த்தர் நம்மை தண்டிக்கவே கூடாது என்று யாராலும் ஜெபம் பண்ண முடியாது. நமக்கு கர்த்தருடைய சிட்சை தேவை. கர்த்தர் நம்முடைய நன்மைக்காகவே நம்மை தண்டிக்கிறார் என்பது நம்முடைய மனச்சாட்சிக்கு நன்றாய் தெரியும். நம்முடைய பாவங்களின் நிமித்தமாயும் மீறுதல்களின் நிமித்தமாயும் கர்த்தர் நம்மை தண்டித்து திருத்துகிறார் என்பதை நம்முடைய மனச்சாட்சி ஏற்றுக்கொள்ளும். கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை அவர் சிட்சிக்கிறார். தேவனுடைய கோபம் யூதா மனுஷர் மீதும் எருசலேமின் குடிகள் மீதும் வராமல் புறஜாதி ஜனங்கள் மீது வரவேண்டும் என்று எரேமியா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். உம்மை அறியாத ஜாதிகளின் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத வம்சங்களின் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும் என்று எரேமியா கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். எரேமியாவுக்கு சத்துருக்களை பழிவாங்க வேண்டும் என்னும் எண்ணமில்லை. பழிவாங்குதல் கர்த்தருக்கு உரியது என்பது எரேமியாவுக்கு தெரியும். தேவனுடைய நீதி புறஜாதியார் மீது வெளிப்பட வேண்டும் என்னும் விருப்பத்தோடு எரேமியா ஜெபம் பண்ணுகிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவரை கோபப்படுத்தி இருக்கிறார்கள். புறஜாதி ஜனங்களோ யூதாவின் மனுஷரை விட கர்த்தருக்கு விரோதமாய் ஏராளமாய் பாவம் செய்து கர்த்தரை அதிகமாய் கோபப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகையினால் கர்த்தர் தங்களை தம்முடைய அன்பினால் தண்டிக்க வேண்டும் என்றும் புறஜாதி ஜனங்களை தம்முடைய உக்கிர கோபத்தினால் தண்டிக்க வேண்டும் என்றும் எரேமியா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருடைய பிள்ளைகள், கல்தையரோ கர்த்தருடைய சத்துருக்கள். தேவனுடைய கோபம் யூதா வம்சத்தின் மீது வராமல் புறஜாதி ஜனங்கள் மீது வரவேண்டும் என்று எரேமியா விண்ணப்பம் பண்ணுகிறார். கல்தையர்கள் கர்த்தரை அறியாத ஜாதிகள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள மாட்டார்கள். கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வமும் அவர்களிடத்தில் இல்லை. அவர்கள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணவும் மாட்டார்கள். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கவும் மாட்டார்கள். கர்த்தர் அவர்கள் மீது தம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிட வேண்டும் என்று எரேமியா விண்ணப்பம் பண்ணுகிறார். புறஜாதி ஜனங்கள் கர்த்தருடைய ஜனத்தை துன்பப்படுத்துகிறார்கள். அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவனை விழுங்கி அவனை நிர்மூலமாக்கி அவன் வாசஸ்தலத்தை பாழாக்கினார்களே என்று எரேமியா கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். கல்தையர்கள் பேராசைக்காரராய் இருக்கிறார்கள். இரத்த வெறி பிடித்தவர்களாய் இருக்கிறார்கள். குற்றமில்லாத இரத்தங்களை சிந்துகிறார்கள். அவர்களிடத்தில் இரக்க குணமும் மனித நேயமும் இல்லை. அவர்கள் யூதா மனுஷரை நிர்மூலமாக்குவதோடு அவர்களுடைய வாசஸ்தலத்தையும் பாழாக்குகிறார்கள். யூதாவிலே எருசலேம் இருக்கிறது. எருசலேம் தேவனுடைய நகரம். அங்கே கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறார். அந்த வாசஸ்தலத்தை கல்தையர்கள் பாழாக்கி விடுகிறார்கள். ஆகையினால் கர்த்தர் அவர்கள் மீது தம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிட வேண்டும் என்று எரேமியா விண்ணப்பம் பண்ணுகிறார். எரேமியா யூதா தேசத்தின் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரப்போவதை முன்னறிவிக்கிறார். கர்த்தருடைய தண்டனை அவர்கள் மீது வரும். அந்த தண்டனையை முழுவதுமாக கொடுக்காமல் மட்டாய் தண்டிக்குமாறு எரேமியா விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தமது கோபத்தினாலே தண்டித்தால் ஜனங்கள் அவமாய் போவார்கள். யூதாவின் சத்துருக்கள் மீது கர்த்தர் தம்முடைய உக்கிரத்தை ஊற்ற வேண்டும் என்று எரேமியா விண்ணப்பம் பண்ணுகிறார். ஏனெனில் அவர்களே யூதா தேசத்தை பட்சித்து நிர்மூலமாக்கினார்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளவில்லை. கர்த்தர் யூதரை சிட்சிப்பதற்காக அவர்களுடைய சத்துருக்களை பயன்படுத்துகிறார். அதே சமயத்தில் கர்த்தர் யூதர்களுடைய சத்துருக்களையும் நியாயம் விசாரிப்பார்.